அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பதி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்க்க போறோம். திருப்பதி சாம்பார்னா திருப்பதியில் வைக்கிற சாம்பார்னு நினச்சிக்காதீங்க. இது நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி. அதுக்கு என்னென்னலாம் நமக்கு பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், புளி, சின்ன வெங்காயம், தக்காளி சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15-20 வரமிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், வடகம் தேவையான அளவு. அம்மா தான் வைக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா வித்யா தான் வீடியோ எடுக்கிறா, அதனால் இன்றைக்கி என்ன வைக்க சொல்லிட்டா. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எண்ணெய் எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். வடகம் போட்டு எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம். மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். மிளகு சீரகம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுருவா. துவரம்பருப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் மல்லியும் மிளகாயும் போட்டுடலாம். மல்லியும் மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து பூண்டு, தக்காளி, வெங்காயத்தை போட்டுடலாம். புளியை லாஸ்ட்டாக போட்டுடலாம். புளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மூடிட்டு வச்சு எத்தனை விசில் ஆகினோம்? ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். அதில் போட்டிருக்க பருப்பு, மல்லி, மிளகு சீரகம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா வேக விட்டுடலாம். நல்லா ஒரு முழுகிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து இப்போ விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். குக்கரில் இப்போ 5 விசில் வந்தோடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் வேக வச்சு நல்லா வெந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஒரு ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். எடுத்து குறைன்னு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சதை 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இல்லைனா நீங்கள் நல்லா வெந்தால் மத்தால கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதோட வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுதான் திருப்பதி சாம்பார் ஸ்பெஷல். இதுக்கு தொட்டுக்கு வந்து நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. திருப்பதி சாம்பாரை உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பை பாய். பாய். மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.